கொதிக்கும் தண்ணீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த தண்ணீரை குடிக்காத என்று உலகின் சில இடங்களுக்கு பயணம் செய்யும்போது மக்கள் சொல்வார்கள். ஏன்னா அங்கு குடிநீர் பாதுகாப்பாக இருக்காது. அப்படியானால் அந்த தண்ணீரை குடிக்க கூடியதாக மாற்ற என்ன செய்வார்கள்? அதில் உள்ள அசுத்தங்களை நீக்க அதை கொதிக்க வைப்பார்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற ஒரு செயலை செய்ய விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி, தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் செய்யும் என்று இவ்வாறாக ஜெபித்தார். ஏசாயா சொல்லுவது என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னம் தண்ணீரை கொதிக்க செய்யும் அக்கினியை போன்றது. நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் அசைவில்லாத அலட்சியமான பகுதிகள் உள்ளன. அவற்றில் மறைந்திருக்கும் அசுத்தங்களும் இருக்கின்றனர். தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆழத்திற்குள் வந்து அவற்றை கொதிக்க செய்து நம்மை சுத்தமாக மாற்றுகிறது. தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவாலயங்களிலும் உள்ள எல்லா அசுத்தங்களையும் நீக்க விரும்புகிறார். ஆகவே ஏசாயாவை போலவே நாம் தேவனிடம் வந்து நம்மை புதுப்பிக்கவும், நம்மை அலட்சியத்திலிருந்து மீட்கவும், பரிசுத்தமாக மாற்றவும் வேண்டிக் கொள்ளலாமா? ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள தேவனே, இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் இருக்கும் அசுத்தங்கள் மற்றும் மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும் ஐயா. நீங்க எங்களுக்குள்ள அக்னியாக வந்து இறங்கி எங்கள் பாவங்களை நீக்கி இப்பொழுது சுத்திகரிக்கும்படி கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஏசாயாவை போல உமக்கென்று பக்தி வைராக்கியமாக எழும்பி நிற்க, உம்முடைய தேவ பிரசனத்துல நிலைத்து நிற்க எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி மார்ச் 26, 2024 ஆண்டு நான்சி டிமோஸ் வாகமுத் என்பவரின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.